ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளாக இதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியல டீட்டெயிலாக. ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இது நம்ம ஊருக்கும் இங்கேயும் ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுதோ என்னன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ தான் இதோட பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியுது. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் ஷேர் பண்ணுறதோட இது டாக்டரே இதை மெடிசனாக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. நான் கேரளாவில் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. எனக்கு இதை பற்றி அப்போ டீட்டெயிலாக தெரியல. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. புளிப்புனா நம்ம ரொம்ப நாளாக எடுத்தது குடம்புளி. குடம்புளிங்கிறது பழம்புளி, கோக்கம்புளி, இந்த கொங்கன் லேண்ட்லாம் கிடைக்கக்கூடிய அந்த கோக்கம்ங்கிற புளி, அந்த புளி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் நெடுங்காலமாக. ஆனால் அப்புறம் மாறிடுச்சு, நார்மலான அந்த புளியை பயன்படுத்தும். அந்த குடம்புளி பழம்புளி எல்லாம் அது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். இது டாட்டாரிக் ஆசிட். நம்ம நார்மலா மத்த குழம்புக்கு பயன்படுத்துறது டாட்டாரிக் ஆசிட், அது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். அந்த குடம்புளி உடல் எடையை குறைக்கக்கூடியது. உலகத்தில் பல நிறுவனங்கள் எடையை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை அந்த குடம்புளி தான். அந்த குடம்புளி கார்சீனியா கம்போஜியா அப்படிம்பாங்க. இங்க கோவால, கர்நாடகாவினுடைய வட கர்நாடகால எல்லாம் அந்த கோக்கம் சாஸ் கிடைக்கும். நம்ம தண்ணியில கலந்து குடிக்கலாம். அப்படியே நம்மளே வீட்டுல செய்யலாம். அந்த புளியை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம்.